நம்ம சிஎம் சார் இன்னைக்கு எப்படியோ வெற்றிகரமாக சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து துவங்கி வச்சிட்டாரு. மகிழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் வந்து சினிமா பாணியில் வந்து ஏதோ ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக அவர் நடித்த படம் தான் நினைக்கிறேன். பாட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஒரு காமெடி பண்ணாங்க. பட் வந்து லூஸ் டாக் எதுவும் விடலை. வாயில் நல்லா வந்துடும், பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், நான் என்ன கவர்ச்சி கன்னியா அப்படின்னு அப்புறம் எடுத்ததுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லூஸ் டாக்கெல்லாம் எதை விடலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, தொடக்கி வச்சிருக்கிறாரு. மேலே பார்ப்போம். இது மேலே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எதுவும் நடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பார்க்கலாம், எதுவும் நடக்காமல் இருக்கணும். ஆனால் வந்து அவர் அந்த ஸ்பீச் ஒரு 8 நிமிஷம் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த 8 நிமிஷம் ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்கிறான்னா, இது சட்டங்களால் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, தனி மனித ஒழுக்கம் வேணும். ஒவ்வொரு மனுஷனும் வந்து திருந்தணும், ஒரு ஆணும் வந்து திருந்தணும், பெண்கள் வந்து சுதந்திரமாக எந்தவித பயமும் இல்லாமல் நடந்து போகிறதுக்கு எல்லாரும் வந்து திருந்தணும் அப்படின்ற மாதிரி. அதான் தனி மனித ஒழுக்கம் வேணும், இது அரசாங்கத்தால் மட்டும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அது பேசும்போது தான் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஏன்னா வந்து இவர் பிரச்சாரத்தின் போது எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான். திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக இப்போ என்னடனா அப்படியே வந்து தனி மனித ஒழுக்கம் வேணுமா. ஏன்னா இவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தீய சக்திக்கு வந்து அது வந்து தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்து காமெடி பண்ணியிருந்தப்பல. அது பாட்டு போட்டதும் ஒரு காமெடி தான். சிரிக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நானும் ஒரு விஜய் ஃபேனுன்றதுனால அதெல்லாம் க்யூட்டாக தான் இருந்தது. பட் வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே.